நம்ம யூனிவர்ஸில் ஒளியோட வேகமாக எதாலையுமே பயணிக்க முடியாது. நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்ச அதிகபட்ச வேகமாக போகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்க்கர் சோலார் ப்ராப் வந்து இதில் 190 km/s தான் போக முடியும். இதுக்கும் நம்ம ஒளியோட வேகத்துக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா 1% கூட வராது. அப்போது ஒளியோட வேகமாக நம்ம போக முடியாதா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் புதுசாக ஒரு தியரி வந்து என் கண்ணில் பட்டுச்சு. இதோட ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணால் ப்ராக்டிக்கலாக 100% ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒளியை விட 10 மடங்கு அதிகபட்ச வேகத்தில் நம்மளால் போக முடியும். இது வந்து ஆக்சுவலி ஒளியோட வேகத்தை விட அதிகமாக போல. இது நம்ம ஒரு சீட்டிங் பண்ணி தான் இதை நம்ம செயல்படுத்துகிறோம். ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் லவை பிரேக் பண்ணாமல் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சீட்டிங் தான் ஆல்குபின் டிரைவ். ஸோ நான் உங்களோட ஐபி, நீங்கள் பார்க்குறது இன்சிக்னிஃபிகன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இந்த ஆல்குபின் டிரைவை வச்சு நம்ம ஒளியை விட 10 மடங்கு அதிகமான ஸ்பீடு எப்படி எட்ட முடியுன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 விஷயம் நம்மளுக்கு தேவை. ஒன்று, ஸ்பேஸ் டைம் பற்றின நாலேஜ், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ரெண்டாவதா, எக்ஸாட்டிக் மேட்டர் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா என்ன. மூணாவதா, இந்த தியரியில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டைம் பற்றின நாலேஜ் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்பேஸுன்றது வெறும் ஒரு வெற்றிடமாக நினச்சிட்டு இருந்தாங்க. பட் போக போக ஸ்பேஸ் மட்டும் வந்து கிடையாது, ஸ்பேஸோடு இணைஞ்சு டைமுன்றது சேர்ந்துருக்கு. இதுதான் இந்த ஐன்ஸ்டீன் வந்து ஸ்பேஸ் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவார். முதல்ல இந்த நியூட்டன் இந்த காலத்துலலாம் ஸ்பேஸுன்றது வேறு, அதே மாதிரி டைமுன்றது செப்பரேட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா டைமுன்றது அப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு வேரியபிளாக பார்த்துட்டு இருந்தாங்க. கான்ஸ்டன்ட்னா புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலையான ஒரு பொருள், அந்த மாதிரி ஒரு டைம் காத்துட்டு இருந்தாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் 10 மணி இருக்குன்னா இங்கேயும் 10 மணி தான். அதே மாதிரி இப்போ ஜூபிட்டர் கிரகத்துக்கு போயிட்டோ இல்லை நம்ம சூரியன் கிட்டோ போயிட்டு அங்கே போய் டைம் என்னன்னு கேட்டால் அங்கேயும் 10 மணி அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் டைமுன்றது அதே மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்காது. எப்படி நம்ம மெஷரிங் யூனிட் லென்த்து பிரெத்து இதெல்லாம் சொல்லி வந்து நம்ம ஒரு இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருக்கோமோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி அது என்ன இடம் அதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்பேஸில் வந்து அதை தவிர்த்து நம்மளுக்கு டைமுன்ற இந்த 4வது குவான்டிட்டி சேர்த்து 4D அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3D டைமென்ஷன் 4D டைமென்ஷன் தனி வீடியோ இருக்குது. அந்த டைமென்ஷனை பற்றி வீடியோ வேணுன்னா நான் லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம அளக்கக்கூடிய யூனிட்ஸை பொறுத்து டைமுன்றதும் வித்தியாசமாக ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதுதான் வந்து இந்த டைம் டைலேஷன் ஸ்பீட் டைலேஷன் வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு பொருளுக்கு எவ்வளோக்கு மாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கக்கூடிய கிராவிட்டி, அதே மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பூமியில் ஒரு டைம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மாஸ் இருக்கிறதுனால அது கிராவிட்டி இருக்கிறதுனால இங்கே டைம் வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மொத்தமாக டைமுன்ற ஒரு வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நிலைப்பாடாக இருக்காது. இதுதான் வந்து ஸ்பேஸ் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ஆக்சுவலி நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. எப்படி நம்ம கிராஃபில் வந்து 2D கிராஃப் 3D கிராஃப் சொல்லுவோமோ டைமையும் வச்சு நம்ம ஒரு கிராஃப் போட்டு விஷுவலைஸ் பண்ண முடியாது. பட் முடிஞ்சளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் சொல்லியிருப்பார். சுருக்கமாக சொல்லணும்னா ஸ்பேஸுன்றது ஹைட்டு லென்த்து பிரெத்து வச்ச ஒரு இடம், அதில் வந்து டைமுன்றதை இன்க்ளூட் பண்ணி ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேப்ரிக் தான் நம்ம யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே வந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக். அதுவும் இந்த ஃபேப்ரிக் விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ வேகத்தில் விரியுதுன்னா ஒளியோட வேகத்தோட அதிகமான வேகத்தில் இந்த ஸ்பேஸ் டைம்ன்றது ஃபேப்ரிக் வேகமாக பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படி வேகமாக விரியக்கூடிய ஸ்பேஸ் டைம் இந்த துணியை தான் நம்ம பயன்படுத்தி அதோட வேகத்துக்கு ஈக்குவலாக முடியலனாலும், பட் ஆக்சுவலி தியரட்டிக்கலாக சொன்னால் நம்ம அதோட வேகத்தில் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக ஒளியோட வேகத்தோட அதிகமான வேகத்தை அட்டைன் பண்ண முடியும். ஆனால் அது எவ்வளோ வேகன்றது நம்மளுக்கு தெரியல. சுருக்கமாக சொன்னால் இந்த ஸ்பேஸ் டைம் கிராஃப் வந்து நல்லா கசங்கின துணி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கசங்கின துணி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, விரிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது எவ்வளோ விரியலாம் தெரியாது, அது எவ்வளோ விரியன்னு தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும். பட் அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த விரிதல் இந்த ஸ்பீடு இருக்குல்ல, இது வந்து ஒளியோட வேகத்தோட அதிகமான வேகத்தில் வந்து விரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை தான் வந்து ஆல்குபின் டிரைவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த விரியக்கூடிய இந்த ஸ்பேஸ் டைம் கிராஃபை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலிமா ஒளியோட வேகமாக நம்மளால் பயணிக்க முடியும் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த மாடிஃபிகேஷன் சொல்லுவீங்க இது எப்படி பண்ணுறது? இதுக்கு தான் நம்மளுக்கு ரெண்டாவது நான் சொன்னேன் எக்ஸாட்டிக் மேட்டர்ன்றது தேவைப்படுது. ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி இந்த எக்ஸாட்டிக் மேட்டர்னா? எக்ஸாட்டிக் மேட்டர் வந்து ஹைப்போதெட்டிக்கல் மேட்டர் தான். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷனில் வந்து நெகட்டிவ் எனர்ஜின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த டெரிவேஷன் வந்திருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மாஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கலாக தியரட்டிக்கலாக இருக்கிறான் அப்படின்னு வந்து ஐன்ஸ்டைன் சொல்லியிருப்பார். பட் இப்போ இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் நம்ம யூனிவர்ஸில் இருக்குல்ல, இதில் வந்து இந்த நெகட்டிவ் மாஸ்லாம் வந்து பார்க்குறது வாய்ப்பில்லை. ஏன்னா இது நம்ம இப்போ இருக்கக்கூடிய கிளாசிக்கல் ஃபிசிக்ஸோட லாஸை அப்படியே டிசோபே பண்ணுது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நியூட்டன்ஸ் கண்டுபிடிச்ச லா ஆஃப் கிராவிடேஷன்.
இந்த லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் வந்து செட் ஆகும், அதுக்கு மாஸ் இருந்தால். மாஸ் இருக்க எந்த பொருளுக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருக்கும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னால் ஒரு மாஸ் உள்ள பொருள், அதை சுற்றி வந்து ஒரு பார்டர் லைன், இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே வந்து எந்த பொருள் இருந்தாலும் சரி அதை வந்து தன்வசப்படுத்தி வச்சுக்கும். இப்படி தான் வந்து இந்த லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த் இருக்குன்னா சுற்றி நிலா சுற்றி வருது இல்லையா, இதுக்கு உள்ள வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா எர்த்தோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஃபீல்டுக்குள்ளே நம்ம நிலா இருக்குது. அதே மாதிரி நம்ம சூரியனுக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியலுக்குள்ளே தான் நம்ம பூமி எல்லா கிரகமும் இருக்குது. அதனால தான் நம்ம அதை சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ரொம்ப அளவு அதிகமாக போச்சுன்னா, ரொம்ப கிட்டக்க போச்சுன்னா இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து நம்மளை அதுக்குள்ளேயே இழுத்துடலாம். அதாவது நம்ம சூரியன் ரொம்ப கிட்டக்க போனால் நான் உள்ள விழுந்துருவோம்ல. ஸோ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ன்ற இந்த வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கும். ஏன் நெகட்டிவில் இருக்குது? ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரில் வந்து எப்பயுமே வந்து பெண்டு எப்பயுமே வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கும். நல்லா பார்த்துருப்பீங்க. கீழ்ப்பக்கமாக இருக்கும்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து மாஸ் எப்பயுமே வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை ஒரு உள்வாங்கும் ஃபோர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து உருவாக்கும். ஸோ இந்த பொட்டன்ஷியல்ன்றது எப்பயுமே நெகட்டிவ் சைனில் தான் இருக்கும். இதே நம்ம எக்ஸாட்டிக் மேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸாட்டிக் மாஸ் இருக்குல்ல, நெகட்டிவ் மாஸ், இதோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நார்மலாக நம்மளோட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இது இருக்கிறதுனால எப்பயுமே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரிப்பல்சிவாக மாறும். இதுதான் இந்த எக்ஸாட்டிக் மேட்டரோட தனித்துவமே. இந்த மாதிரி எந்த பொருளுமே நம்ம பிரபஞ்சத்தில் ஆக்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா இஃப் சப்ஸ்டன்ஸ் பொருளுக்கு மாஸ் இருந்தால் கண்டிப்பாக அது அட்ராக்ட் பண்ண தான் செய்யும். பட் ரிப்பல் ஆச்சு, அது எப்படி முடியும்? ரிப்பல் எப்படி பண்ண முடியும்? இதுதான் வந்து பாசிட்டிவ் சைன் வந்து இதுக்கு ரீசன். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போது அது வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த ஒரு பர்டிகுலர் பார்டருக்குள்ளே இருந்தால் அதை விலகி போக தான் வைக்கும். இதுக்கான ரிசல்ட் வந்து ஸ்பேஸ் டைம் அந்த அந்த இது இருக்குல்ல ஃபேப்ரிக், அதை வந்து தூக்குறதே பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக தூக்குற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி மேல் நோக்கி தூக்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் காமிக்கிறால இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி மேல் தூக்கியிருக்கா. இந்த தூக்கலுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே எக்ஸாட்டிக் மேட்டர். இதே நார்மல் மேட்டராக இருந்தால் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டவுன்வார்ட் பெண்டிங் இருக்குல்ல, இந்த நார்மல் டவுன்வார்ட் பெண்டிங் தான் எல்லா இடத்துலையுமே பாசிபிள் நம்ம யூனிவர்ஸில். பட் இந்த மாதிரி பெண்டிங் வந்து எங்கேயுமே பாசிபிள் கிடையாது. இது எக்ஸாட்டிக் மேட்டரால் மட்டும்தான் முடியும். அது நம்ம எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஏன்னா அதுக்கு பாசிட்டிவ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருக்குது. லைக் நெகட்டிவ் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லலாமே. ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டி மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது, எப்பயுமே அட்ராக்டிவாக இருக்கிறது. இந்த நெகட்டிவ் மாஸ் எக்ஸாட்டிக் மேட்டரை பற்றின ஒரு கான்செப்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு கிடைக்கிறது மூலிமா கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். இதை இப்படி மாற்றுறது மூலிமா நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டிஸ்கிரிப்ஷன் படித்து நான் பார்க்கும்பொழுது என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை வந்து நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பின்னாடி மேல் பக்கமாக தூக்குறது மூலிமா நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் முன்னாடி வந்து கிராவிட்டி வந்து அதிகப்படுத்துறது மூலிமா, நார்மல் மாஸை வச்சு அதிகப்படுத்துறது மூலிமா நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். இந்த கம்மியாகிறதும் அதிகமாகிறதும் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பின்னாடி வந்து அதிகமாகதில்ல, மேலே பாசிட்டிவ் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல், இந்த மாதிரி ட்வேர்ஸை சொல்லணும்னா பின்னாடி வந்து ஒரு புஷிங் ஃபோர்ஸ் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இழுக்கும் ஃபோர்ஸ், நார்மல் மேட்டரான கிராவிட்டி, அந்த பெரிய இது இருக்குல்ல பெண்டிங், அதனால் வரதுனால அங்கே வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் மாதிரி வரும். இழுக்கும் ஃபோர்ஸ், பின்னாடி வந்து தள்ளுற ஃபோர்ஸு, முன்னாடி வந்து இழுக்கிற ஃபோர்ஸு, இந்த மாதிரி வரதுனால நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பேஸ் டைம் அந்த கிராஃப் மூலிமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மூமெண்ட் வந்து கண்டிப்பாக லைட்டை விட அதிகமான ஸ்பீடில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ் டைம் கிராஃபே வந்து ஸ்பேஸ் அந்த இது இருக்குல்ல ஃபேப்ரிக், அதுவே வந்து ஒளியோட வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு. மூணாவதாக வந்து நம்ம உருவாக்கக்கூடிய இந்த மெக்கானிசம் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் டைம் ரேப்புன்னு ஒரு பபுள் மாதிரி வரும். அந்த ரேப்புக்குள்ளே வந்து கரெக்டாக நம்ம இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை உட்கார வைக்கிறது மூலிமா பின்பக்கம் வந்து பல்ஜாக இருக்கும், முன்பக்கம் வந்து டவுன்வேர்டு ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நம்ம நார்மலாக கொண்டு வரது மூலிமா ஸ்பேஸ் டைம் அந்த ஃபேப்ரிக்கோட நம்மளும் வேகமாக பயணிச்சுக்கிட்டே போவோம். இப்போ வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மெக்கானிசம் வந்து சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, நம்ம ஆக்சுவலி லைட்டோட ஸ்பீட்லேயே போகல, ஸ்பேஸ் டைம் அந்த ஃபேப்ரிக் போகிற ஸ்பீடில் தான் நம்மளே போக போகிறோம். ஸோ நம்ம எதுவும் ஃபியூவிலோ இன்ஜினை போட்டு ஸ்பேஸ் கிராஃப்டில் போட்டு எதுவும் போக போகிறதில்ல. நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இந்த அலை மாதிரி இருக்குல்ல, இப்போ புரிஞ்சிருக்குமா? ஆமாம், நல்ல ஐடியா அது. ஆக்சுவலி நம்ம கடலில் வந்து நம்ம என்ன சர்ஃப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சர்ஃபிங்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சர்ஃப் போர்டில் வந்து ஏதாவது நம்ம இன்ஜின் போட்டு எதாவது போட்டுறோமா என்ன? கிடையாது. எப்படி நம்ம மூவ் ஆகிறோம்?
அந்த அலைகளில் வந்து நம்ம பிளேட்டை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நம்ம வேகமாக பயணிக்கிறோம். இதே மாதிரி தான் இங்கேயும் அந்த சர்ஃப் போர்டு தான் வந்து நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. அந்த அலைகள் இருக்குல்ல, அந்த அலைகள் தான் இந்த ஸ்பேஸ் டைம், இந்த ஃபேப்ரிக். பார்த்தாலே இந்த டயக்ராம்லேயே தெரியும் உங்களுக்கு, அந்த அனிமேஷன்லேயே எப்படி ஒரு சர்ஃப் மாதிரி இருக்கா, பின்னாடி அலை மாதிரி வருதா. இந்த அலை வந்து நம்மளுக்கு பின்னாடி இருந்து ஒரு புஷிங் ஃபோர்ஸ் கொடுக்கும், தள்ளி விடுற ஃபோர்ஸ் கொடுக்கும். நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குல்ல, டிப்ரெஷன் மாதிரி இருக்கு, நார்மலாக அந்த கிராவிட்டினால வரக்கூடிய டிப்ரெஷன், அது வந்து நம்மளை இழுக்கிற ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். இதனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்பேஸ் டைம் கிராஃப்ட் வந்து ஒளியோட வேகத்தோட அதிகமாக பயணிச்சுட்டு இருக்கு. ஸோ அதோடு சேர்ந்து நம்மளும் ட்ராவல் ஆகும். வெல், இதுதான் வந்து ஆல்கோபின் டிரைவ் தெரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. வேறு எதாவது பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மீட்டே தான் இருக்குது, அதை போட்டுட்டீங்க. அடுத்து நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டாடா, பை.